ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். அனைவரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. நான் சுக்கர ஒரு பூஜை பண்ணேன். பகலில் பண்ண முடியல. அதான் இப்போ சாயங்காலம் வந்து அந்த டைமில் பார்த்து பூஜை பண்ணிட்டேன். இந்த வேல் வாங்கிட்டு வந்துட்டு, இந்த வேல் வந்து நான் போன மாதம் திருச்செந்தூர் போனோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து வாங்கிட்டு வந்தேன். என்னால் அபிஷேகமே பண்ண முடியல. இருந்தாலும் சும்மா தான் வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தது. அதனால் இன்றைக்கி விசேஷமாக ஒரு ஷார்ட்டில் எடுத்திருக்கேன் பாருங்கள். எல்லாமே வந்து அபிஷேகம் நல்லபடி பண்ணி சந்தன கந்தனம் வச்சு. எப்போவுமே சொல்லுவாங்க, வேல் நம்ம வீட்டில் இருந்ததுன்னா அந்த மொன பகுதியில் வந்து கொஞ்சம் சந்தனம் உருட்டி வைக்கணும், இல்லைன்னா லெமன் குத்தி வைக்கணும்னு. நம்ம முருகர் வந்து போருக்கு போகும்போது அந்த வேறு அவர் கையில் எதுவுமே இல்லாமல் வெறும் இந்த வேலோட போனார். இந்த வேலோடையே அவர் சாதிச்சார் மொனப்பகுதி. அதனால் வந்து அந்த பாயிண்ட் விடக்கூடாது, குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு நான் சிலவங்க சொல்லியும் கேட்டிருக்கேன். அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. நான் ஏதாவது தப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் சும்மா தான் வந்து அபிஷேகம் எதுவும் பண்ணாமல் நான் அப்படியே இத்தனை நாள் வந்து பூஜை பண்ணி வந்தேன். இன்றைக்கி சுக்கர ஓரையில் வெற்றிலை தீபம் போட்டு வேலுக்கு அபிஷேகம் பண்ணி லெமனை வச்சு நம்ம முருகனுக்கும் நல்லா பூஜைலாம் பண்ணி வச்சாச்சு. பிள்ளையார பார்க்க நிறைய நம்ம செடியில் கிடச்சி அருகம்புல்லை வச்சு பூஜை பண்ணியாச்சு. காமாட்சி அம்மாவுக்கும் நல்ல விளக்கெல்லாம் போட்டாச்சு. எனக்கு டைம் கிடைக்காதனால தான் வந்து வாரத்தில் ஒரு நாள் பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறேன், இல்லைன்னா அடிக்கடி பண்ணுவேன். உங்கள் வீட்டில் வேல் இருக்காரா சொல்லுங்கள். ரொம்ப நாள் ஆசை எனக்கு வேல் வாங்கி பூஜை பண்ணணும்னு. அதே மாதிரி நான் திருச்செந்தூர் போக மாட்டேன்னு தவிர தற்செயலாக எங்கள் அக்கா ஆசைப்பட்டாங்கன்னு போயிட்டு நம்ம வீட்டுக்கு வேலையாக வந்துட்டார். நீங்கள் உங்கள் வேலையால் இப்படி லெமன் வைப்பீங்களா, சந்தனம் வைப்பீங்களா சொல்லுங்கள். அந்த வேல் வாங்கிட்டு வந்து அப்படியே பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் எனக்கு நேரம் கிடைக்காதனால நான் அப்படியே சும்மா வந்து வெறும் தண்ணியில் மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு 2-3 தடவை வச்சு அப்படியே பூஜை பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி ப்ராப்பராக எடுத்து நல்லபடி நான் பூஜை பண்ணிட்டேன். அது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி ஒரு நல்ல மன திருப்தியான ஒரு பூஜை பண்ணியிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வந்து ஒரு நேரம் பூஜை பண்ணும் போது 108 விநாயகர் போற்றி சொல்லுவேன். 108 முறை வந்து என் குலசாமி போற்றி சொல்லுவேன். 108 தடவை வந்து நம்ம வந்து முருகனுக்கு தெரிஞ்ச சின்ன சின்னதாக சொல்லி இப்போ ஒன்றுனா படிச்சுட்டு வரேன். அதே மாதிரி இப்போ கொஞ்ச நாளாகவே வந்து நம்ம சிவன் போற்றி 108 தடவை வந்து சொல்லணும்னு அப்படின்னு மனசில் நம்ம நினச்சிருக்கேன். ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சுருக்கேன். அதனால் அது நிறைவேற்றி தாங்க. அவர் நிறைவேற்றிக்கிட்டு தான் இருக்கார். இருந்தாலுமே வந்து சொல்லுவாங்கள்ல, அது ஆக்குனவளுக்கு ஆற பொருட்கள்னு சொன்ன மாதிரி எனக்கு ஒரு சில பிரச்சனை, சில வருத்தம். நான் இன்றைக்கி நான் எந்த இடத்துலையும் ஃப்ரெண்ட்ஸ் நான் யாருக்குமே எங்கேயும் நான் துரோகம் செஞ்சதில்லை, துரோகம் செய்யவும் மாட்டேன். என் மனச்சாட்சிக்கு விரோதமாக எந்த வேலையும் செஞ்சதில்லை. ஆனால் சில இடத்துல சில பேர் என்னை தப்பானவங்க நான் சிதறிக்கும் போது ரொம்ப ஒரு மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. நான் துரோகி, நம்பிக்கை துரோகி, வேற்றுமை பார்த்துட்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து ரொம்ப எனக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம செய்கிறது ஒன்றுமே நம்ம கடவுள் நம்மளை பார்த்துட்டு தான் இருக்காரு. முருகர் என்ன கேட்கறது தெரியுமா? நீ என்னை பாலால் அபிஷேகம் பண்ணாத, மோரால் அபிஷேகம் பண்ணாத, நீ எதுவுமே செய்யாத, உன்னோட விலை மதிப்பு இருந்த 2 சொட்டு கண்ணீர் மட்டும் எனக்கு காணிக்காதான்னு சொல்கிறாரு. அது என்னன்னு தெரியல. நான் முருகரை எப்போ நினச்சாலுமே எனக்கு தானாக கண்ணீர் வந்துடுது. இப்போவும் நான் ஒரு மணி நேரம் அழுது அவரோட போற்றி சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் பிள்ளையாரப்பா போற்றி முடிஞ்சிட்டு, சிவன் போற்றி முடிஞ்சிட்டு, இப்போ முருகன் போற்றி பாக்கி இருக்குது. இருந்தாலுமே சில விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். என் மனசுக்கு அறிஞ்சு நான் இது வரைக்கும் வந்து ஏன்ட்டதுன்னா நான் இன்றைக்கி கஷ்டப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கி பணம் வசதி கிடையாது, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஆனால் யாருமே நான் 5 பைசாக்கு நான் ஏமாத்தினது கிடையாது. யாருக்குமே கையேந்தி நின்னது கிடையாது. எனக்கு ஒரு வேளை சோறு இல்லைனாலும் அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு நான் கண்டிப்பாக நினச்சிருக்கேன், நான் செஞ்சுருக்கேன். ஆனால் சில இடத்துல வந்து என்னை தப்புன்னு பேசும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு எனக்கு முருகர் பார்த்துப்பாரு எல்லாரும். நான் யாருக்கும் துரோகம் பண்ணலை, யாருக்கும் நம்பிக்கை துரோகம் பண்ணலை, நான் தப்பு பண்ணலை. இருந்தாலும் என் மனசு எனக்கு ரொம்ப கஷ்டமாக, வருத்தமாக, வேதனையாக இருக்குது. அதனால் என் கண்ணீரை வந்து என் தெய்வத்தை தவிர வேற யாருக்கும் காட்ட முடியாது. என் வேலையை தான் என்னை பார்ப்பாரு. எனக்கு அவர் மட்டும்தான் இன்னைக்கு சொன்னார். எனக்கு யாருமே வேண்டாம், எனக்கு என் முருகர் மட்டும் போதும். நான் எந்த தப்பும் பண்ணலை. நான் என்றைக்குமே எந்த குழந்தை
என்னை யார் என்ன சொன்னால் கேர் பண்ண மாட்டேன். ஆனால் என்னை சார்ந்தவங்க, என் ரத்தத்தில் உள்ளவங்க என்ன எதுவும் சொல்லும் போது கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் அழக்கூடாது தான் நான் எப்போவுமே நினைப்பேன். ஆனால் வந்து சோஷியல் மீடியாவில் நம்ம வந்து எதுவும் நம்ம பர்சனல் போடக்கூடாது, நம்ம அடுத்தவங்க மனசை புண்படுத்தக்கூடாதுன்னு நான் எப்போவுமே நினைப்பேன். எனக்கு முடியல. சில நேரத்தில் வந்து நான் ஏன் வாழ்கிறேன், கடவுள் என்னை ஏன் வச்சுருக்காரு, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு வந்து ரொம்ப நான் யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணி கேட்டீங்க, என்னாச்சம்மா உடம்புக்கு சரியில்லை, உடம்பு பார்த்துக்குங்க, ஆஸ்பத்திரிக்கு போங்க அப்படிலாம் சொன்னீங்க. நீங்கள் கேட்டதுக்கெலாம் நன்றி. எனக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. என் குடும்பத்தில் சின்ன ஒரு பிரச்சனை, அது முருகையை எனக்கு சேர்த்து வச்சிடணும், நடத்தி தந்துடணும். என்னால் முருகருக்கு வந்து பெருசாக எதுவுமே கொடுக்க முடியாது. தங்கமோ வெள்ளியோ பணமோ எதுவும் கொடுக்க முடியாது. ஆனால் நான் 2 பொருள் கொடுப்பேன் முருகையாக்கு. நான் சொல்லியிருக்கேன், எனக்கு என்றைக்கு நீங்கள் நடத்தி தரீங்களோ என் உடம்பால் என் மனசால் நான் கூனி குறுகி 2 உங்களுக்கு வந்து காணிக்கை செலுத்துவேன்னு. அதை வந்து நான் நிறைவேற்றுற வரைக்கும் நான் அதை வந்து வெளியே சொல்ல மாட்டேன். என்றைக்கு கடவுள் எனக்கு பூர்த்தி பண்ணி தருவாரோ கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட வந்து நான் என்ன செய்ய போகிறேன் முருகருக்கு, என்ன செஞ்சேன்னு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோ பதிவிடுவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் அழுது இந்த வீடியோ போட்டு தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு எப்போவுமே முருகனை கையெடுத்தாலே எனக்கு அழுக வந்துடும். அதனாலுமே நீங்களுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இன்னும் 108 முருகர் போற்றி இருக்குது, அது முடிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள். பண்ணாமல் போங்க, உங்கள் விருப்பம். ஏன்னா இன்றைக்கி நான் யார்கிட்டையுமே எதுவுமே பெருசாக எதுவுமே எதிர்பார்க்கல. உங்களுக்கு எனக்கு ஆதரவு தரணும்னு நினச்சினா தாங்க, இல்லைன்னா இந்த வீடியோவாவது முழுசாக பாருங்கள். எங்கள் பில்டிங்கில் எல்லாருமே நிறைய பேர் கேட்பாங்க, ஆண்டி நீங்கள் இது எவ்வளோ சிரிப்பீங்க, எவ்வளோ பேசுவீங்க, இப்போ எவ்வளோ டல்லாக இருக்கீங்க, என்ன உங்களுக்கு எங்கள் மேலே கோவமா அப்படின்னு கேட்பாங்க. கடவுளுக்கு தான் என் மேலே கோவம் போல் அப்படின்னு நான் மனசில் நினைப்பேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், சப்போர்ட் பண்ணுங்கள்.